ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான 2 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்போயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே யாராவது ஏதாவது செய்தோன்னா அது அவங்கள நம்ம செய்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதான நோக்கமாகவே இருப்போம். இப்போது என்னென்னா, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படின்னா அவங்கள நாம் என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். அதுதான் நம்ம நோக்கமாகவே இருக்கும். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிறீங்க. உங்கள் ஆதரவுகளை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்மளுடைய நோக்கமே என்னென்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எப்பயாவது ஒரு நேரத்தில் நம்மளை யாராவது மதிக்கலை அப்படின்னா நாமளும் அவங்கள அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம், அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்வோம். என்னை நீங்கள் மதிக்கலையா, நான் உங்களை மதிக்க மாட்டேன். என்ன நீங்கள் அதாவது பேசுவாங்களே, ஒரு மாதிரி பேசுவாங்க, அதை நீ பேசுகிறியா, 4 பேர் எதிர்க்க நானும் அதை உன்னை குறித்து பேசுவேன். அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம அந்த பெண்கள் மத்தியிலும் சரி, ஆண்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி எல்லாருமே பண்ணுற வேலை என்னென்னா, நீ என்ன செய்கிறியோ அதை நான் உனக்கு திருப்பி செய்வேன். நீ என்கிட்ட நல்லா பேசுனியா, நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுவேன். நீ என்ன ஒரு மாதிரி பேசுகிறியா, நானும் உன்னை ஒரு மாதிரி பேசுவேன்றது தான் நம்மளும் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம வாசிப்போம். இந்த வார்த்தை, நீங்கள் இந்த பேசுகிறது உங்களை மதிக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுன்றத இந்த வார்த்தை நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. மீண்டுமாக இந்த வசனத்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்மளுக்கு தீமை செய்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய தீமையை செய்யணும் இல்லைங்க, அதுக்கு நம்ம அழைக்கவே படலை. ஆண்டவரே சொல்லித்தரலை. பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஏசப்பா சொல்லியிருக்காரு, உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்போது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் போய் அன்பு கூறுன்னு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய பிரதான வேலை என்னென்னா, யாராவது நம்மளை மதிக்கலை அப்படின்னா நாம் அவங்க ஒரு நாள் முக்கியமான நேரத்தில் நம்மளை மறந்து போய் கூட கூப்பிடுவாங்க. சில பேர் தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்றால் அந்த ஆள் என்ன பண்ணாங்க, என்னை மன்னிக்காமல் இருந்தார், என்னை கூப்பிடாமல் இருந்தார், நம்ம அவர் என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கூப்பிட நம்ம போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் சண்டையாக இருக்குன்னா அந்த வீட்டில் நம்மலாம் பேசக்கூடாது, அவங்கெல்லாம் வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதாவே இருப்போம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பிள்ளைங்க சொல்கிற பதில் என்னென்னா, அந்த வீட்டுக்கெல்லாம் எங்கள் அம்மா போகக்கூடாது சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எங்களுக்கு சண்டை. அப்போ தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனம், அவங்க கூடலாம் எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா வளர்த்துருக்கிறாருன்னே சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்க கூடலாம் பேசக்கூடாதுரா, அவங்க கூடலாம் நடக்கக்கூடாதுரான்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்கிறாருன்னே சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதுக்கு தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லுது. ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே கூட பிதாவே இவர்களை மன்னியுங்கள்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னார். பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் இருக்கிறாங்க, அறியாமல் செய்கிறாங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க. நம்ம கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா என்ன தவறு செய்தாலும் மன்னிச்சுடுவாங்க. நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க, சகோதர சகோதரிங்க அந்த செய்கிற தவறை நம்மளால் மன்னிக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அன்றைக்கி நான் கூப்பிட்டேனே, உன் காதில் விழலையா, அப்போ நீ எல்லோரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்ட, இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஏதாவது ஒன்று நம்ம அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு அவங்க கூட ஏதாவது ஒன்று கிடைக்குமானே பார்த்துட்ருப்போம். எப்படியாவது இவங்கள்ட்ட பேச்சை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க என்னை உதாசீனப்படுத்தினாங்க, அதே போல் நாம் அவங்கள உதாசீனப்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் ஆள் நிறைய இடத்துல போனீங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க, தீமைக்கு தீமையை செய்கிறாங்க. யாரோ செஞ்ச தவிர இவங்க பிள்ளைகள் மேலே, அவங்க அப்பா அன்றைக்கி செஞ்சார்ல அந்த தவிர இந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்வோம்னு சொல்லி தீமையை செய்கிறதுலாவே ஒரு நோக்கமாகவே இருக்கிறாங்க. தீமைக்கு தீமை சரி கட்ட முடியாதுங்க.
உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்ட முடியாதுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நன்மை செய்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. வசனம் சொல்லுதுங்க, இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவர் நன்மை மாத்திரமே செய்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் நன்மை செய்கிறதுனால சோர்ந்து போகாமல், அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம். தேவனுடைய நன்மையை வெளிப்படுத்த நம்ம அழைக்கப்பட்டோம். ஏசப்பா பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஏங்க தீமையை செய்யணும்? நாம் ஏங்க உதாசீனப்படுத்தணும்? உங்கள் தம்பி தவறு பண்ணால் மன்னிப்பீங்க. உங்கள் சகோதரர் கூட பிறந்தவங்க யார் தவறு பண்ணாலும் மன்னிப்பீங்க. ஏன்னா அவங்களாம் கூட பிறந்தவங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட பிறக்காதவங்க. அதனால் மன்னிக்க மாட்டோம். அன்றைக்கி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கேவலமாக நடத்திட்டாங்க, மன்னிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கும். தீமைக்கு தீமை. மீண்டுமாக பாருங்களேன், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்கள வாழ்த்துங்க. அவங்க உங்களுக்கு தீமையே செய்யட்டும். வசனம் சொல்லப்படுகிறது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. ஏங்க உங்களை எவ்வளோனா கேவலப்படுத்திட்டோம், அவனுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நினச்சி பார்ப்பான். நம்ம அவ்வளோ தீமையாக அந்த அண்ணனுக்கு செஞ்சோமே, அந்த அக்காவுக்கு அவ்வளோ செஞ்சோமே, ஆனாலும் இன்றைக்கும் அந்த அக்கா எங்கிட்ட அன்பாக நடந்துக்குதே, அந்த அண்ணன் அன்பாக நடந்துக்குதேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்பான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறதுங்க. இதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறது, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது அர்த்தமே இதுதாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜனங்க பார்த்து சொல்லணுங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், தீமைக்கு தீமை சரி பண்ணக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனம் என்ன பண்ணக்கூடாது. அன்றைக்கி உங்களை ஒரு சண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ கை நீட்டிட்டாங்கன்னா இதை கரம் வச்சு அடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நம்மளோட வைத்தவங்க மூத்தவங்களாக இருப்பாங்க, நம்மளோட எவ்வளோ அனுபவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள அடிக்கணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினம் இதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. நம்ம யாருன்னா மதிக்கலைன்னா அவங்கள ஒரு நாள் நம்ம மதிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி இருப்போம். சரிங்களா? இதே வேத பகுதியில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 13 பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் அப்படின்னா 13 சொல்லப்படுகிறது. 3:13 சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மையை பின்பற்றுகிறவனா நம்மளுக்கே அங்கே தீமை வரப்போகுது. நம்ம என்றைக்குமே நன்மைலாம் செய்கிறதில்ல, ஒன்லி தீமை மாத்திரம்தான். நீ எது பண்ணாலும் அதை டபுளாக பண்ணுறது தான் நம்ம. ஆனால் இங்கே அதே வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்காமல் போகவே மாட்டோம். நம்ம நன்மையை விதைச்சி பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இந்த வாழ்கிற நாட்களில் நீங்கள் எது சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, நன்மையும் கிருபையும் சேர்த்து வைங்க. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ரூபா பைசா வேணாம், இந்த பூமியில் இருக்கிறவர்களும் நீங்கள் நன்மை செய்துட்டு நீங்கள் கடந்து போங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சேர்த்து வச்ச நன்மையெல்லாம் அப்படியே வரும். சொல்லுவாங்கள்ல, பழமொழி சொல்லுவாங்கள்ல, அவங்க அப்பா அவங்க தாத்தா பண்ணதெல்லாம் பார்த்தியா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் நன்மை சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அதே ஜனங்க பார்த்து சொல்லும், நன்மை செய்தவராக இருந்தாங்கப்பா அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டெல்லாம் நன்மை செய்தவராகவே இருந்தாங்களேன்னு சொல்லி ஜனங்கள்லாம் வாழ்த்துவாங்க. எல்லோரும் அன்பை நேசிப்பாங்க. அந்த அண்ணனாப்பா அவர் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டார், அவர் நன்மையை மாத்திரம் செய்கிறவராக இருப்பார். ஐயோ அவரா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நன்மையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.